41ാவது ഗദ്യഭാഗം. കർമ്മവല്ലീം അവലംബ്യ തതഃ ആപദഃ കഥഞ്ചിത് നരകാത് വിമുക്തഃ പുനഃ അപി ഏവം സംസാര അധ്വനി വർത്തമാനഃ നരലോകസാർത്ഥം ഉപയാതി ഏവം ഉപരിഗതഃ അപി. കർമ്മവല്ലീമവലംബ്യ തദ ആപദഃ കഥഞ്ചിത് നരകാത് വിമുക്തഃ പുനരപ്യേവം സംസാരാധ്വനി വർത്തമാനോ നരലോകസാർത്ഥമുപയാതി ഏവമുപരിഗതോപി. കർമ്മവല്ലീമവലംബ്യ തദ ആപദഃ കഥഞ്ചിത് നരകാത് വിമുക്തഃ പുനരപ്യേവം സംസാരാധ്വനി വർത്തമാനോ നരലോകസാർത്ഥമുപയാതി ഏവമുപരിഗതോപി. பிராரப்தம் அப்படிங்கிற வள்ளி, அந்த வள்ளிச்செடியில பிடிச்சு தொங்கிண்டு நரகத்திலேருந்து முக்தனானா கூடியும் ஜீவாத்மா மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே வந்து சேர்ந்து வியாபார சங்கத்தில் எத்தி வட்டங்கரங்கிறது. கர்மவல்லீம் அவலம்பியா, கர்மம் அப்படிங்கிற வள்ளிச்செடியை ஆசிரயிச்சுண்டு ததஹ சம்சார சக்கரம் அப்படிங்கிற வனம், ஆபதஹ அப்படிங்கிற ஆபத்திலேருந்து, கதஞ்சிது எப்படியாவது, நரகாது நரகத்திலேந்து, விமுக்தஹா தப்பிச்சுண்டாலும், புனரபி ஏவம் மறுபடியும் இப்படியே சம்சார அத்வனி சம்சார சக்கரத்துக்கே, வர்த்தமானஹா பிரவൃத்தி மார்க்கத்திலேயே ஜீவாத்மாவோடு அந்த பூர்வ ஜென்ம வாசனா குணத்தால நரலோக சார்த்தம் மனுஷாலோடு வியாபார சங்கத்துக்கு உபயாதி ஜீவாத்மா எத்திப்பெட்டு வட்டங்கரங்கிறது, நட்டம் திரியறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் தொடர்ந்து உண்டாயிண்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை. அந்த கரண சுத்தி உண்டாகிற வரைக்கும் வாசனா குணங்கள் காரணமாயிட்டு ஜனன மரணங்கள் தொடரும். உபரிகதஹா அபி ஏவம் கர்மம், கர்மம் அப்படிங்கிற வள்ளிச்செடி வழி இகலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு சொர்லோகத்துக்கு எத்தி சேர்ந்தாலும், உபரிகதஹா அபி ஏவம் அந்த சொர்லோகத்துக்கு எத்தி சேர்ந்தானாலும் புண்ணியம் இல்லாம போயிடுத்துன்னா மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகவே செய்யும். 42வது கத்யபாகம். தஸ்ய இதம் உபகாயந்தி ஆர்ஷபஸ்ய இஹ ராஜர்ஷேஹே மனசா அபி மகாத்மனஹ ந அனுவர்த்மா அர்ஹதி மிருபஹ மட்சிகா இவ கருத்மதஹ. தஸ்யேதமுபகாயந்தி ஆர்ஷபஸ்யேஹ ராஜர்ஷேர்மனசாவி மகாத்மனஹ நானுவர்த்மார்ஹதி நிருபோ மட்சிகேவ கருத்மதஹ. தஸ்யேதமுபகாயந்தி ஆர்ஷபஸ்யேஹ ராஜர்ஷேர்மனசாவி மகாத்மனஹ நானுவர்த்மார்ஹதி நிருபோ மட்சிகேவ கருத்மதஹ.
மகாத்மாவான பரதன் அப்படிங்கிற ராஜர்ஷியோடு வழி, கருடனோடு வழி அப்படிங்கிறது தேனீக்களுக்கு எப்படியோ அதே மாதிரி அந்த கருடன் போற வழியில ஒன்றும் தேனீக்களுக்கு பறந்து போறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி എത്ര രാജാക്കൾ இருந்தானாலும் அவளுக்கு மனசால கூடியும் அந்த பரதராஜர்ஷியோடு வழிய பின்தொடர்றதுக்கு சாத்தியமில்லை. നാൽപ്പത്തോരാവത് ഗദ്യഭാഗം വരയ്ക്കും ശ്രീ ശുകബ്രഹ്മർഷി ജഡഭരതനോട് பிரபஞ்சசாகரம் அப்படிங்கிற வர்ணனம், பவாரண்ய வர்ணனம் பரீட்சித்துக்கு வியாக்கியானிச்சதையாக்கம் பார்த்தோம். இப்ப சொல்லறார், அந்த ஜடபரதனை புகழ்த்தி சொல்லறார். தஸ்ய இதம் உபகாயந்தி, தஸ்ய ஜடபரதனோடு மகிமைய இதம் இப்படி உபகாயந்தி ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிச்சார். ஆர்ஷபஸ்ய இஹ ராஜர்ஷேஹே, ரிஷபனோடு புத்திரன், அதாக்கும் இங்க ஆர்ஷபஸ்யா அப்படின்னு சொன்னது. ரிஷபனோடு புத்திரனான பரதன் அப்படிங்கிற ராஜர்ஷியோடு மகாத்மனஹா, மகாத்மாவா இருந்த ராஜர்ஷியோடு ஜடபரதனோடு வர்த்மா அப்படின்னா பாதை வழி, முக்தி பதத்துக்கான வழி அப்படிங்கிறத மனசா அபி மனசால கூடியும் அனுவர்த்மா ந அர்ஹதி, அந்த வழியை பின்தொடர்றதுக்கு ஒருபோதும் ஒருத்தருக்கும் சாதிக்காது. அதுக்கு ஒரு உதாரணத்தை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு எடுத்து சொல்றார். எப்படி ஆக்குமோ, கருடன் போற வழியால தேனீக்களுக்கு போகிறதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி கருத்மதஹா, கருத் அப்படின்னா ரெக்கை, கருத்மான் அப்படின்னா பெரிய ரெக்கை இருக்கிற கருடன், ரொம்ப ஒசரத்துல பறக்கும் கருடன். அந்த அளவுக்கு ஒசரத்துல மட்சிகா இவா தேனீக்களுக்கு பறக்கிறதுக்கு சாதிக்காதே. சாதாரண ஈக்களுக்கு கருடனோடு அந்த டேலண்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப ஒசரத்துல பறக்கிறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி வேற ராஜாக்களுக்கொன்னும் ஜடபரதனோடு அந்த மகிமை இல்லை. காக்க குளிச்சானா கொக்காகாது. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணினாலும் அவளுக்கொன்னும் ஜடபரதனோடு சிரேஷ்டதை இல்லை. ஜடபரதன் இந்த பிரபஞ்சத்திலேருந்து விடுபட்டு பரபிரமத்தில் லயிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி உറപ്പിച്ചു வாழ்ந்தவராக்குமே, அந்த ஒரு திருட புத்தி ஒன்றும் ஆருக்கும் இல்லை அப்படின்னு ஜடபரதனை புகழ்ந்துண்டு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இங்கே சொல்றார். 43வது கத்தியபாகம். யஹ துஸ்த்யஜான் தார சுதான் சுஹ்ருத் ராஜ்யம் ஹ்ருதி ஸ்பிருஷஹ ஜஹௌ யுவா ஏவ மலவத் உத்தம ஸ்லோகலாலசஹ
യോ ദുസ്ത്യജാൻ ദാരസുതാൻ സുഹൃദ്രാജ്യം ഹൃദി സ്പൃശ ജഹൗ യുവൈവ മലവത് ഉത്തമ ശ്ലോകലാലസ. യോ ദുസ്ത്യജാൻ ദാരസുതാൻ സുഹൃദ്രാജ്യം ഹൃദി സ്പൃശ ജഹൗ യുവൈവ മലവതുത്തമ ശ്ലോകലാലസഃ. രാജ്യം, പുത്രர்கள், மனைவி, சம்பத்து இதெல்லாமும் தேவமுக்கியர்கள் கூடி ஆசைப்படுற லட்சுமி தேவியையும் கூடி இந்த ஜடபரதன் ஆக்ரஹிக்கலை. யஹா ஜடபரதன் அப்படிங்கிற ராஜா துஸ்தியஜான் வேண்டான்னு வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிற தாரா சுதான் மனைவி, புத்திரர்கள், சுஹൃത് ராஜ்யம், சுஹൃத்து ராஜ்யம், தாரா அப்படின்னா மனைவி, சுதான் புத்திரர்கள், சுஹൃത്ത് நண்பர்கள், ராஜ்யம் வெட்டி பிடிச்ச ராஜ்யம். ஹிருதி ஸ்பிருஷா இப்படி இருக்கிற ஹிருதயத்தை பிடிச்சு இழுக்கிறதாயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் துஸ்தியஜான் சிரமம் அப்படின்னா கூடியும் സ്വയം ഉപേക്ഷിച്ചിട്ട് தபஸ் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு பூர்ண ஆரோக்கியம் இருக்கிற சமயத்திலேயே வனத்துக்கு யாத்திரையானாரே. ஆக்ரகங்கள் எல்லாம் இருக்கிற பிராயம், சின்னஞ்சிறு பிராயம், மனசு இந்திரியங்கள் எல்லாம் சொல்படிக்கு நிப்பாட்டிண்டு பகவத் தியானமாக்கு முக்கியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு ஜஹௌ இதுலேந்தெல்லாம் பின்திரிஞ்சு வனத்துக்கு தபசுக்காயிட்டு யாத்திரை பண்ணினாரே. மலவத் ஜஹௌ மல விசர்ஜனம் செய்யற மாதிரி உபேட்சிச்சுட்டு திரும்பி பார்க்காதக்கு நடந்து போனாரே. யுவா ஏவா யுவாவாயிட்டு இருக்கிறதையே வாக்குமே அவர் இப்படி செஞ்சது. வயசாயிட்டு கண்ணு காணாத அவஸ்தையிலையோ உட்கார முடியாம நிற்க முடியாம நடக்க முடியாத அவஸ்தையிலொന്നും அவர் அப்படி செய்யலை. நல்ல பூர்ண ஆரோக்கியத்தோடு கூடிட்டு யௌவன பிராயத்திலேயாக்கும் அவரு இந்த எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டையும் உபேட்சிச்சார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுறது, உத்தம ஸ்லோகலாலசா பகவான் ஸ்ரீஹரியில பகவானை பாத சேவை பண்றதுக்கு தால்பரியப்பட்டு பகவான் ஸ்ரீஹரியில பிரியங்கரன் ஆயிட்டாக்கும் அவரு இப்படி யாத்திரையானார். 44வது கத்தியபாகம். யஹ துஸ்த்யஜான் சிதி சுத ஸ்வஜன அர்த்த தாரான் பிரார்த்தியாம் ஸ்ரீயம் சுரவரைஹி சதய அவலோகாம் ந இச்சன் நிருபஹ ததுஜிதம் மஹதாம் மதுத்விட சேவ அனுரக்த மனசாம் அபவஹ அபி பல்குஹு. யோ துஸ்த்யஜான் சிதி சுத ஸ்வஜனார்த்ததாரான் பிரார்த்தியாம் ஸ்ரீயம் சுரவரைஹி சதயாவலோகாம் நைச்சன் நிருபஸ்ததுஜிதம் மஹதாம் மதுத்விட சேவானுரக்த மனசா பவோபி பல்குஹு. யஹ துஸ்த்யஜான் யோ துஸ்த்யஜான் சிதி சுத ஸ்வஜன அர்த்ததாரான் சிதி சுத ஸ்வஜனார்த்ததாரான் பிரார்த்தியாம் ஸ்ரீயம் சுரவரைஹி சதய அவலோகாம் சதயாவலோகாம் ந இச்சன் நிருபஹ தது உஜிதம் நைச்சன் நிருபஸ்ததுஜிதம் மஹதாம் மதுத்விட சேவானுரக்த மனசா பவோபி பல்குஹு.
ஹரிபக்தியில முழுகினவா முக்திய கூடியும் ஆகிரகிக்கிறதில்லை, துச்சமாயிட்டு நினைக்கிறா. யஹா பரதசிரஷ்டன் துஸ்தியஜான், வேண்டான்னு வைக்கிறதுக்கு சிரமம் இருக்கிற சிதி பூமி, சுதா புத்திரன், சொஜன பந்துஜனங்கள், அர்த்தா சம்பத்து, தாரான் மனைவிகள் எல்லாம் வேண்டான்னு வச்சார். சுரவரைகி தேவர்கள் கூடியும் பிரார்த்தியம், பிரார்த்தியாம் அப்படின்னா வேணும் அப்படின்னு ஆகிரகிக்கிற. சதய அவலோகாம், லக்ஷ்மி தேவியோடு கடாட்சம் அப்படிங்கிற ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத கூடியும் ஜடபரதன் ந இச்சது ஆகிரகிக்கலை. மிருபகா தது உஜிதம், பரத சக்கரவர்த்தி அது கூடியும் ஆகிரகிக்கலை அப்படிங்கிறதாக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கிற அவரோடு அந்த ஒரு பிரவൃத்தி. பிரகிருதி சௌக்கியங்களை அவரு ஸ்வீகரிக்கலை. பிரயோ மார்க்கம் அப்படிங்கிற பிரவൃத்தி மார்க்கத்தை உபேட்சிச்சு சிரேஷ்டனான பரத சக்கரவர்த்தி ஸ்ரயோ மார்க்கம் அப்படிங்கிற நிவர்த்தி மார்க்கத்துக்கு அவரோட மனசை திருப்பி விட்டார். மதுத்விடு சேவ அனுரக்த மனசாம், மது அப்படிங்கிற அசுரனோடு சத்ருவான மதுசூதனில, மதுசூதனன் அப்படின்னா பகவான் மகாவிஷ்ணுவில, சரணாகதிகள் அடைஞ்ச மனசோடு கூடிட்டு மகதாம் அபவஹா அபிபல்குஹு, சிரேஷ்டர்களுக்கு மோட்சம் அப்படிங்கிற விஷயம் கூடியும் ரொம்ப ரொம்ப துச்சம்தான். மோட்ச சௌக்கியம் கூடியும் மகத்தான பரதன மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு விஷயமே இல்லை. அவ பகவத் பாதை சேவை பண்றதுக்கு மட்டும்தான், பகவானோடு பாத சேவை பண்றதுக்கு மட்டும்தான் ஆகிரகிக்கிறா. நாற்பத்தி அஞ்சாவது கத்திய பாகம். யஜ்ஞாய தர்மபதயே விதிநைபுணாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதி ஈஸ்வராய பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நமः. இது உதாரம் ஹாஸ்யன் மிருகத்வம் அபி யஹ சம் உதாஜஹார. யஜ்ஞாய தர்மபதயே விதிநைபுணாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நம. இதி உதாரம் ஹாஸ்யன் மிருகத்வம் அபி யஹ சமுதாஜஹார. யஜ்ஞாய தர்மபதயே விதிநைபுணாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நம. இது உதாரம் ஹாஸ்யன் மிருகத்வம் அபி
യഹ സമുദാജഹാര. ജഡഭരതൻ அவரோடு ரெண்டாவது ஜென்மத்தில் இருக்கிற மானோடு சரீரத்தை உபேட்சிக்கிறத. அந்த டைமில் அவர் என்ன சொன்னார்? யஜ்ஞஸ்வரூபா தர்மபதே, ஞானத்தை கொடுக்கிறவரே, இந்த பிரகிருதிக்கெல்லாம் ஈஸ்வரனே, நாராயணா, ஸ்ரீஹரே, உங்களுக்கு ஆயிட்டு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாரே. யஜ்ஞாய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற யஜ்ஞம் செய்யற யஜ்ஞ புருஷனுக்கு நம இது நமஸ்காரம் அப்படின்னு ஜடபரதன் தன்னோடு ரெண்டாவது ஜென்மமா இருக்கிற அந்த மான் அப்படிங்கிற சரீரத்தை உபேட்சிச்சு அந்த ஜடபரதனோடு ஜீவாத்மா வெளியில கிளம்புறத பகவானை கூப்பிட்டாரே. தர்மபதையே, தர்ம பரிபாலனே, நம நமஸ்காரம். விதி நைபுணாயா, எல்லாரும் எப்ப எங்க என்ன செய்யணும் அப்படின்னு விதிக்கிற பகவானே உங்களுக்கு நம நமஸ்காரம். யோகாய, யோகேஸ்வரனான பகவானே உங்களுக்கு நம நமஸ்காரம். சாங்கியசிரசே கபில வாசுதேவா, கபிலதேவனோடு அம்மையான தேவஹூதிக்கு இந்த பிரகிருதியையும் பரம்பொருளையும் நல்லா கிளியராயிட்டு எடுத்து சொன்ன சாங்கிய சாஸ்திரம் வழியாக்குமே பிரகிருதியோட தத்துவத்தை எடுத்து சொன்னது. அப்படி இருக்கிற கபில வாசுதேவா உங்களுக்கு நம நமஸ்காரம். பிரகிருதீஸ்வராய, பிரகிருதி ஈஸ்வராய, பிரகிருதியே ஆன பகவானுக்கு நமஸ்காரம். இந்த பிரகிருதியை கண்ட்ரோல் பண்ற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துற பகவானுக்கு நமஸ்காரம். நாராயணாயா, ஆதிநாராயணனே ஆன உங்களுக்கு எங்களோடு நம நமஸ்காரம். ஹரையே நம, எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்ணற, மன சரீர துன்பங்களை இல்லாம பண்ணற பகவானுக்கு நம நமஸ்காரம். இது இப்படின்னு மிருகத்துவம் அபி, மிருகபாவத்தையும் மான் அப்படிங்கிற மிருகபாவத்தை அந்த மானோடு சரீரத்தையும் ஹாஸ்யன் உபேட்சிச்சுண்டு உதாரம் ரொம்ப ரொம்ப அசால்ட்டு பாவத்தில் நிஸ்ஸார பாவத்தில் யஹா ஜடபரதன் அப்படிங்கிற சிரேஷ்டன் சம் நன்னா உதாஜஹாரா பகவானையே ஸ்துதிச்சுட்டு இருந்தாரே. எல்லாம் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 46வது கத்திய பாகம். யஹ இதம் பாகவத சபாஜித, பாகவத சபாஜித அவதாத குணகர்மணஹ ராஜர்ஷேஹ பரதஸ்ய அனுஜரிதம் சுஸ்தி அயனமாயுஷ்யம் தன்யம் யசஸ்யம் சொர்க்க அபவர்க்யம் வா அனுஸ்ருணோதி
ஆக்யாஸ்யதி அபிநந்ததி ச சர்வா ஏவ ஆசிஷः ஆத்மனः ஆசாஸ்தே ந காஞ்சன பரத இதி. ய இதம் பாகவத சபாஜித அவதாத குணகர்மணः ராஜர்ஷேர் பரதஸ்யனுஜரிதம் பரதஸ்யானுஜரிதம் சொஸ்த்யயனமாயுஷ்யம் தன்யம் யசஸ்யம் ஸ்வர்காபவர்க்யம் வா அனுஸ்ருணோதி ஆக்யாஸ்யதி அபிநந்ததி ச சர்வா ஏவாசிஷ ஆத்மன ஆசாஸ்தேன காஞ்சன பரத இதி. ய இதம் பாகவத சபாஜிதாவதாத குணகர்மணோ ராஜர்ஷேர் பரதஸ்யானுஜரிதம் சொஸ்த்யயனமாயுஷ்யம் தன்யம் யசஸ்யம் ஸ்வர்காபவர்க்யம் வா அனுஸ்ருணோத்யாக்யாஸ்யத்யபிநந்ததி ச சர்வா ஏவாசிஷ ஆத்மனா சாஸ்தே ந காஞ்சன பரத இதி. காஞ்சன பரத இதி ந ஆசாஸ்தே. கனகம் மூலம் காமினி மூலம் கலகம் அப்படிங்கிறது பலவிதம் இந்த உலகத்துல சுலபம். ஆனா பாகவத உத்தமர்கள் இந்த ஜடபரதனோடு புண்ணிய சரிதத்தை காது கொடுத்து கேட்கவோ அப்படி இல்லைனா வாய் விட்டு சொல்லவோ அப்படி காது கொடுத்து கேட்கிற அந்த ஜடபரதனோடு அந்த மகிமைய அப்ரிசியேட் பண்ணவோ செஞ்சானா அப்படி இருக்கிற உத்தம பக்தனுக்கு சர்வ மங்களங்களும் பகவானிலேருந்தே கிடைக்கிறது. அடுத்தவாகிட்டேந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சண்டை போட வேண்டின அவசியமொன்னும் இப்படிப்பட்ட பாகவத உத்தமர்களுக்கு கிடையாது அப்படின்னாக்கும் இதுல ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். பாகவத உத்தமர்கள் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஆராதிக்கிற தூய்மையான கர்மங்கள் இன்க்ளூடா இருக்கிற ஜடபரதனோடு இந்த புண்ணிய சரிதம் ஆராக்குமோ ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு காது கொடுத்து கேட்கறா, அடுத்த வாளுக்கு சொல்லி கேட்க வைக்கிறா. இனி இந்த ஜடபரதனோடு கதைய சொல்லறவாள அப்ரிசியேட் பண்றா. இப்படியெல்லாம் செய்யறவாளுக்கு சர்வ மங்களங்களும் பகவானிலேந்தே கிடைக்கிறது. இப்படி இருக்கிறவாளுக்கு பகவானை தவிர வேற ஆரிலேந்தும் ஒன்னும் கேட்டு வாங்க வேண்டின அவசியமில்லை. இவாளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ வேணும் அதெல்லாம் பகவானே கொடுத்துடுவார். இவா கேட்க கூட வேண்டாம். இவாளுக்கு என்னெல்லாம் ஆக்கும் தேவை அதெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவார் பகவான் அப்படின்னாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். பாகவதத்துல ஜடபரதனோட கதை அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டம். அத பாராயணம் செய்யறது ரொம்ப சிரேஷ்டம். பாராயணம் செய்து அடுத்த வாளுக்கு சொல்லி அதை கேட்க வைக்கிறது சிரேஷ்டம். இப்படி அடுத்த வாளை சொல்லி கேட்க வைக்கும்போது அந்த கேட்கறவா பேஷ் பேஷ் நன்னா இருக்கு அப்படின்னு அப்ரிசியேட் பண்றதும் சிரேஷ்டம். இப்படியெல்லாம் ஆராக்குமோ செய்யறா அவளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சௌக்கியங்களாயிட்டு தேவை அதெல்லாமே பகவானே கொடுத்துடுவார். அவளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆரிட்டையும் கெஞ்சிண்டு நடக்க வேண்டின அவசியமில்லை அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார்.
യഹ ആരാക്കുമോ, ഭാഗവതം പാരായണം ചെയ്യരുത് ആരാക്കുമോ, இதம் பாகவத சபாஜிதா, பாகவதம் பாராயணம் செஞ்சு நடக்கிறவாளால நன்னா எடுத்து சொல்லப்பட்டதான வர்ணிக்கிறதான அவதாத குணகர்மணஹா, தூய்மையான குணகர்மங்களோடு கூடின ராஜர்ஷேகே பரதஸ்யா, ராஜர்ஷியான பரத சக்கரவர்த்தியோடு, அந்த பரத சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஜீவாத்மாவோடு ஸ்வஸ்தி அயனம், ஸ்வஸ்தமான க்ஷேமத்தை நோக்கி பிரயாணம் செய்யற அந்த ஜீவாத்மா. ஸ்வஸ்தமான க்ஷேமம் அப்படிங்கிறது பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம ஸ்தானம். அந்த பரபிரமத்தை நோக்கி பிரயாணம் செய்யற ஜடபரதனோடு ஜீவாத்மா மோட்ச மார்க்கத்துக்கு ஜடபரதன் தன்னோடு ஜீவாத்மாவை கொண்டு செல்லறதையாக்குமே இந்த கதைகளில் எல்லாம் வர்ணிச்சது. ஜடபரதனோடு மோட்ச ஸ்தானத்தை நோக்கியான பிரயாணம், தன்யம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கிற, யசஸ்யம் முக்தியை கொடுக்கிற, ஸ்வர்க அபவர்க்கியம், சொர்க்க மோட்சங்களை கொடுக்கிற, ஆயுஷ்யம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுலயே மேக்சிமம் தீர்க்க ஆயுள கொடுக்கிற, இதம் இப்படியெல்லாம் இருக்கிற மகிமை இருக்கிற ஜடபரதனோடு சரிதத்தை, அனுச்சரிதம் டீட்டெயில்டு ஆன சரிதத்தை தொடர்ந்து ஸ்ருணோதி காது கொடுத்து கேட்கவும், ஆக்கியாஸ்யதி அடுத்தவாகிட்ட சொல்லி கொடுக்கவும், அபிநந்ததீச்ச அடுத்தவா சொல்லித்தரத காது கொடுத்து கேட்டு பேஷ் பேஷ் நன்னா இருக்கு அப்படின்னு அப்ரீசியேட் செய்யறதும், இப்படியெல்லாம் செய்யறவாளுக்கு சர்வாயேவா எல்லா விதத்திலையும் இருக்கிற ஆசிஷா அனுகிரகங்களும், ஆத்மனஹா பரம்பொருள் அப்படிங்கிற ஈஸ்வரனிலேந்து பரதஹா வேற ஆறுகிட்டேந்தும் பகவான் பரம்பொருளிலேந்தே ஆக்கும் அவளுக்கு இந்த எல்லா விதமான ஐஸ்வர்ய சிரேஷ்டங்களும் கிடைக்கிறது. பரதஹா அப்படின்னா பகவானை தவிர வேற ஆறுகிட்டேந்தும் அவளுக்கு காஞ்சன ந ஆசாஸ்தே, எதுவும் ஆகிரகிக்கேண்டதில்லை. காஞ்சனா அப்படின்னா சொர்ணம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அவளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு வேற ஆரிட்டையும் போய் கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்லி நிப்பாட்டினார். இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் முடிவடைகிறது.